அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரூஃபியா ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பூண்டு மிளகு குழம்பு. இந்த குழம்பு சாப்பிட்டா உடம்பு வலி, நெஞ்சு சளி, எதிர்ப்பு சக்திக்கு ரொம்ப நல்லது. டெலிவரி ஆனவங்களுக்கு கூட கொடுக்கலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணி இரும்பு கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே 2 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் மல்லி, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் சோம்பு. இது மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க. 2 காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா வறுத்ததை ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு சின்ன துண்டு சுக்கு அதை நல்லா இடித்து போட்டுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 15 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு புளி, 15 சின்ன வெங்காயம், தண்ணி விட்டு நைஸாக அரைச்சிக்கோங்க. கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே 1/4 டீஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு, கொஞ்சம் வெந்தயம் நல்லா பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை சேர்த்து 1 கப்பு பூண்டு சேர்த்து லைட்டாக வதக்கிக்கோங்க. ப்ரௌனாலாம் ஆகணும்னு இல்லை, லைட்டாக வதக்கினா போதும். அரைச்ச மசாலாவை போட்டு உப்பு சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. மிக்ஸி ஜாரில் 2 டம்ளர் தண்ணி சேர்த்து மசாலாவில் ஊற்றிக்கோங்க. மீடியமாக வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. பூண்டு வெந்து குழம்பு எண்ணெய் பிரிஞ்ச உடனே இறக்கிடலாம். சாப்பிடும்போது குழம்பு சேர்த்துட்டு நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த இன்ட்ரெஸ்டான வீடியோவில் சந்திப்போம். பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவங்க அமுக்குங்க.